ஆலயத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் கார்த்திகை தீப திருநாளன்று மாலை நேரங்களில் அகல் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் இத்துடன் சேர்த்து ஒரு 3 சிறப்பு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்ய போகிறோம். அந்த தீபங்கள் நம்ம ஏன் ஏற்றுறோம், எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு செய்முறை விளக்கத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வருடம் 29/11/2020 ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை தீப திருநாள். கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை தீபம் தாங்க. இத்தலத்தில் இறைவன் ஒளி உருவில் மலையாக உருவம் கொண்டு காட்சியளிக்கிறார். மலையே இறைவனாக திகழும் இத்தலத்தில் உள்ள இறைவனை அனைவரும் அன்போடு அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வர் என்று போற்றப்படுகிறார். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் சிவன் பார்வதி இருவரும் சேர்ந்து அர்த்தநாதீஸ்வரராக காட்சியளித்த திருத்தலம் என்ற பெருமையும் இத்தலத்திற்கு உண்டு. இங்கு இறைவன் ஒளி உருவில் மலையாக உருவம் கொண்டு காட்சியளிக்கிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மலையை நாம கிரிவலம் வந்தோம் அப்படின்னா சிவனே கிரிவலம் வந்ததாக அர்த்தங்க. இவரை நம்பி வரும் பக்தர்களின் வாழ்வில் உள்ள இருளை நீக்கி பிரகாசமான ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பவர் இந்த அண்ணாமலையார். காஞ்சியில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி. அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி தாங்க. ஆமாங்க, இந்த அண்ணாமலையாரை நாம் நினைத்து விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வேண்டி விரதம் இருக்கிறோமோ அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது கட்டாயம் பலிக்குங்க. வேண்டிய வரங்களை வாரி கொடுக்கும் வள்ளல் பெருமான் இந்த சிவபெருமான். அந்த வகையில் இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று இந்த அண்ணாமலையாரை மனதார நினைத்து நாம் விரதம் இருந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு வேண்டி கேட்குறோமோ அந்த வேண்டுதலை முழுமையாக நமக்கு பெற்று கொடுப்பவர் இந்த அண்ணாமலையாருங்க. ஆகையால் இந்த வருடம் நாம் இந்த தீப திருநாள் அன்று உண்ணாவிரதம் இருந்து அண்ணாமலையாரை தரிசனம் செஞ்சு நமக்கு வேண்டியவற்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த விரதங்களை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எப்பவுமே இந்த விரதம் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு தெய்வத்துக்காக விரதம் இருந்தாலுமே அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நாம் தலைஸ்தானம் செய்து தான் அந்த விரதத்தை நம்ம ஆரம்பிக்கணும். விரதம் இருக்கிற நாட்களில் நம்ம ஒரு 9-10 மணி அந்த மாதிரி தூங்கி எழுந்திரிச்சு குளித்து விரதம் இருந்தோம் அப்படின்னா அது ஒரு நற்பலனை நமக்கு கொடுக்காதுங்க. விரத நாட்களில் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் தலைஸ்தானம் செய்து விநாயகர் கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு ஒரு அகல் தீபம் போட்டுட்டு விநாயகர் இடத்துல நம்முடைய வேண்டுதலை என்னமோ அதை வச்சுட்டு இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த விரதத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நாம் அண்ணாமலையருடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கணும்னு விநாயகரை வேண்டிட்டு அப்படியே நம்முடைய குலதெய்வத்தும் நம்ம வேண்டிக்கலாம். பூஜை ரூமில் நீங்கள் ஒரு அகல் தீபம் அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுங்க. இப்போ பக்கத்தில் கோவிலுக்கு போக முடியாதவங்க நம்ம வீட்டு பூஜை ரூம்லேயே இந்த வேண்டுதலை வச்சு விரதங்களை ஆரம்பிச்சுக்கலாங்க. இப்போது தட்டில் இதே மாதிரியே ஒரு துவரம் பருப்பை நான் கொட்டியிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கு கார்த்திகை தீபம், கிருத்திகை நட்சத்திரம், முருகப்பெருமான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததால் இன்றைக்கு கிருத்திகை, பௌர்ணமி, கார்த்திகை தீபம் அனைத்தும் சேர்ந்து வரும்பொழுது இந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம விரதம் இருந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றுறோன்னா நம்முடைய வேண்டுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக பழிக்குங்க. இந்த மாதிரி துவரம் பருப்பை நீங்கள் தட்டில் நல்லா பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நாம் அகல் தீபம் 2 அகல் தீபம் அப்புறம் ஒரு மாவிளக்கு தீபம் ஏற்ற போகிறோம். இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு தலைஸ்தானம் செய்து விநாயகரையும் குலதெய்வத்தையும் வழிபட்ட பிறகு நம்முடைய விரதங்களை ஆரம்பிச்சுக்கலாங்க. அப்படி விரதம் இருக்கும் பொழுது தண்ணி கூட பருகாமல் இருப்பது ஒரு அற்புத பலனை கொடுக்கும். உடல் உபாதையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாங்க. ஆனால் ஒருவேளை ஒரு பொழுதும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க, அந்த விரதம் இப்போ நம்ம இருக்கக்கூடாது. முழுமையாக உண்ணாவிரதம் இருந்து மாலை நேரங்களில் அண்ணாமலையாரை தரிசனம் செய்து தீப தரிசனம் பார்த்த பிறகு தான் நம்மளுடைய விரத முறையை நாம் முடிக்கணுங்க. இப்போ அந்த பருப்பு மேலே நான் வெத்தலை வச்சுருக்கேன் பாருங்கள். வெத்தலை வச்சு வெத்தலை மேலே நான் அகல் தீபம் வச்சுருக்கேன். 2 அகல் தீபம், ஒரு மாவிளக்கு தீபம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் அகல் தீபம் வச்சு 2 பக்கமும் நடுவில் மாவிளக்கு ஏற்றி வச்சு நெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்வது தான் ரொம்பவே சிறப்பு. உங்களுக்கு வெத்தலை கிடைக்கலன்னா வாழை இலை இருந்தாலும் நம்ம கட் பண்ணி பசும் சாணம் கிடைச்சதுன்னா அந்த இலை மேலே பசும் சாணம் வச்சு அதன் மேலே அகல் தீபம் வைக்கிறது இன்னும் ஒரு அற்புத பலன் நமக்கு கொடுக்கும். இப்போ எனக்கு சாணம் கிடைக்காது
கிடைக்காதனால நான் வெத்தலை வச்சுருக்கேன். உங்களுக்கு கிடைச்சதுன்னா கிராமப்புறங்களில் கிடைக்கும். அதே மாதிரி சாணம் வச்சு நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஒரு அகலில் சிகப்பு திரி, இன்னொரு அகலில் பச்சை திரி போடுறோம் பாருங்கள். இப்போ மாவிளக்கு வச்சுருக்கேன் இல்லையா, இதில் வந்து நம்ம தாமரை தண்டு திரி அத்துடன் சேர்த்து பஞ்சு திரி இல்லை நூல் திரி இது இரண்டையுமே சேர்த்து நம்ம இந்த அகலில் நம்ம போட்டுக்கலாங்க மாவிளக்குக்கு. இப்போ நடுவில் முடி இருக்கும், அதை நல்லா இப்படி பிரிச்சிங்கன்னா எடுக்க வரும். அதை க்ளீனாக எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு திரியாக நமக்கு தனித்தனியாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் பிச்சு எடுத்து தனியாக ஒரு திரி எடுத்துருங்க. எடுத்து பஞ்சு திரியோடு சேர்த்து நல்லா திரித்து நம்ம ஏற்றிக்கலாங்க. இன்றைக்கு மாலை நேரங்களில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது 27 அகல் தீபம் ஏற்றி வைப்பது ரொம்பவே சிறப்பு. 27 நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் 27 அகல் தீபம் இன்றைக்கி ஏற்றிக்கோங்க. குறைந்தபட்சம் 27 ஏற்ற முடியல அப்படின்னா 9 அகல் தீபமாவது கட்டாயம் நீங்கள் ஏற்றிக்கலாங்க. போன வருஷம் ஏற்றின பழைய அகல் இருந்தாலும் நம்ம அதை எடுத்து ஏற்றிக்கலாம். இருந்தாலுமே சாஸ்திரத்துக்கு இந்த வருஷம் 3 அல்லது 5, 9 எண்ணிக்கையில் புதுசாகவும் அகல் தீபம் ஏற்றி சேர்த்து வச்சு ஏற்றிக்கோங்க. இப்போ நான் வெத்தலை மேலே தீபம் ஏற்றிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி தீபம் ஏற்றி வச்சு சிகப்பு துணியில் நம்ம நூல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த திரி தீபத்துக்கு நம்ம முருகப்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி செவ்வரளி பூவால் அர்ச்சனை செஞ்சுக்கலாங்க. மாவிளக்கு தீபம் ஏற்றிருக்கேன் இல்லையா, இதுக்கு திருவண்ணாமலையாரை நினைத்து அண்ணாமலையாரனுடைய திருநாமங்களை சொல்லி பில்வை இலையால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கமாக நான் பச்சை திரி போட்டிருக்கேன் இல்லையா, இதில் வந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியின் திருநாமங்களையும் போற்றிகளையும் சொல்லி நாம் அர்ச்சனை செய்துக்கலாம். இந்த மாதிரி இந்த தீப திருநாள் அன்று இந்த 3 சிறப்பு தீபங்களை ஏற்றி வழிபடுவதால் நமக்குள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையுங்க. இந்த சிகப்பு துணியால் நம்ம வந்து திரி பண்ணி விளக்கு ஏற்றிருக்கோம்ல, இந்த நம்ம விளக்கு என்னுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். வீடு மனை யோகம் அப்படிங்கிறது தடைப்பட்டு இருந்தால் முழுமையாக நீங்கி நல்லபடியாக நமக்கு அமையும். இந்த மாவிளக்கு தீபம் அப்படிங்கிறது நோய் நொடி நீங்கி நல்ல ஒரு செல்வ வளத்தோடு கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். திருமண தடை இருக்கு இல்லையா, நாள்பட்ட திருமண தடை அது நீங்கி நல்ல ஒரு விரும்பிய மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுங்க. அப்போது பச்சை திரி போட்டிருக்கோம் இல்லையா பக்கத்தில், இந்த திரி தீபத்தால் நம்ம மகாவிஷ்ணு லக்ஷ்மியினுடைய போற்றி சொல்லி நம்ம அர்ச்சனை செய்யும்போது அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்குங்க. லக்ஷ்மி நாராயணருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கப்பட்டு நல்ல ஒரு செல்வ வளம் நமக்கு அப்படிங்கிறது கிடைக்குங்க. புதுசாக வாங்குகிற அகல் தீபம் 2 வந்து வாசல்லையும் 1 பூஜை அறையிலும் ஏற்றிக்குங்க. தலைவாசலில் நம்ம ஏன் புது அகல் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தலைவாசல் 2 பக்கமே நம்முடைய குலதெய்வம் வாசம் செய்வாங்க. பூஜை அறையில் அனைத்து தெய்வங்களையும் வேண்டி ஒரு புது அகல் தீபம் ஏற்றிக்குங்க. தீபம் ஏற்றும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை நேரங்களில் திருவண்ணாமலை தீபம் ஏற்றின பிறகு நாம் விநாயகர்கிட்ட ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சு கோவிலில், அதுக்கப்புறமா நேராக வந்து தலைவாசலில் நம்ம வச்சுருக்க 2 அகலுமே ஏற்றி அப்படியே நேராக போய் பூஜை அறையில் நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். குழந்தைங்க படிக்கிற மாதிரி அப்புறம் வந்து கிச்சனில் நம்ம ஏற்றும்போது உப்பு வைக்கிறோம் இல்லையா, அந்த உப்பு பக்கத்தில் ஏற்றி வச்சுக்கலாங்க. தோட்டத்தில் இருந்து வந்து கொல்லைப்புறம் சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு தோட்ட வாசல் இருந்ததுன்னா தோட்ட வாசல் 2 பக்கமும் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. மாட்டுத்தோழம் இருந்ததுன்னா அங்கேயும் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீடு ஃபுல்லுமே நமக்கு எங்கெல்லாம் அறைகள் இருக்கோ அந்த அறைகள் அனைத்துலையுமே இன்றைக்கி வந்து ஒளி அப்படிங்கிறது, இந்த தீப ஒளி அப்படிங்கிறது வீசணும். இருட்டாக எந்த அறையுமே போட்டு வைக்கக்கூடாதுங்க. இன்றைக்கு நெய்வேத்திய பிரசாதமாக அவல் பொரி, அரிசி பொரி மற்றும் அப்பம், முருங்கைக்கீரை, ஸ்வீட் கொழுக்கட்டை இது எல்லாமே இன்றைக்கு நெய்வேத்திய பிரசாதமாக சுவாமிக்கு வச்சு நம்ம படைக்கலாங்க. இன்றைக்கு முழுமையாக விரதம் இருந்து இந்த 3 தீபத்தையும் நம்முடைய பூஜை அறையில் ஏற்றி வைத்து வழிபடும் பொழுது நம்ம என்ன வேண்டி விரதம் இருந்தோமோ அந்த நற்பலன் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த தீபத்தினுடைய தாத்பரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாள்பட்ட திருமண தடை நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும், மாங்கல்ய பலம் கூடும், வீடு மனை யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும், நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகும், குழந்தைகளுக்கு கல்வி பேறு அனைத்துமே நமக்கு கிடைக்குங்க. யாருக்கு என்ன வேண்டுதலோ அதை நினைத்து இந்த அகல் தீபத்துக்கு அர்ச்சனை செய்து நீங்கள் பூஜை செய்யும்போது அதற்கான பலன் அப்படிங்கிறது முழுமையாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு பில்வ இலை, இந்த துளசி, செவ்வரளி இதெல்லாம் கிடைக்கல அப்படின்றவங்க இந்த அண்ணாமலையாருக்கும் நம்ம முருகருக்கும் ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சிகப்பு திரி மற்றும் தாமரை தண்டில் நம்ம மாவிளக்கு தீபம் ஏற்றிருக்கோம். இது 2க்குமே விபூதியால் அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. வெத்தலை மேலே விபூதியை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கோங்க.
இப்போ பச்சை திரி போட்டிருக்கோம் இல்லையா, லக்ஷ்மி நாராயணரை நம்ம பூஜிக்கும் பொழுது குங்குமத்தால் நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கலாங்க. இப்படி நீங்கள் இலைகள் கிடைக்கல அப்படின்னா விபூதி குங்குமம் இந்த இரண்டுமே வச்சு நாம் அர்ச்சனை செய்துக்கலாம். இந்த விளக்கு வழிபாட்டின் தாற்பயம் இதுதாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அப்படியே ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனுமே கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.